சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ, அதில் இருக்கும் ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ, அதே முக்கியத்துவம் சபரிமலையில் இருக்கின்ற அந்த 18 படிகளுக்கு இருக்கிறது. இந்த 18 என்கின்ற அந்த எண்ணுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த 18 படிகளுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறார்கள். முதலில் இந்த 18 படிக்கான அர்த்தமாக பார்க்கப்படுவது, அந்த கோவில் 18 மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்னம்பலமேடு, கவுண்டன்மேடு, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, நிலக்கல் மலை, தலைப்பாறை மலை, சிற்றம்பலமலை, கல்கி மலை, புதுச்சேரி மலை, காளைக்கெட்டி மலை, இஞ்சிப்பாறை மலை, சபரிமலை, நீலிமலை என்கின்ற 18 மலைகளை உணர்த்துவதுதான் இந்த 18 படிகள் என்றும் சொல்வதுண்டு. இப்படிப்பட்ட அந்த 18 படியை ஏறிய பிறகு பக்தர்களை வரவேற்பது அந்த கோவிலில் உள்ள கொடிமரம். சன்னிதான வாசலில் தத்வமசி என்கின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சபரிமலை சென்றிருக்கும் அனைவருமே அந்த வாசகத்தை பார்த்த பிறகுதான் ஐயப்பனையை பார்க்க செல்வார்கள். சபரிமலைக்கு செல்லும் பெரும்பாலான பக்தர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களுக்கு அந்த வாசகம் புரியாது. ஐயப்பனை பார்க்கும் வரை கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வாசகமும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. தத்வமசி என்கின்ற அந்த வாசகத்திற்கான பொருள் என்ன தெரியுமா? நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளா என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஒன்னிலும் இருப்பதா, நீயும் பரம்பொருளை என்பதுதான் அதனுடைய உட்கருத்து.